ඔබ අසා සිටින්නේ රෙවරන්ඩ් රොබර්ට් මිත්‍රනේසන් தேவகித்துமாகிய தேவ பணிவிடை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெவரண்ட் ரோபர்ட் மித்ரனேசன் அவர்களின் தேவ செய்தி. கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய ஆவியானவர் அசைவார். கர்த்தருடைய வார்த்தைகள் அனுப்பப்படுகிறது. மாற்ற வல்லது. மாற வேண்டும். என்னால் மாற முடியும். மாறுவேன். Amen. தயவு செய்து உட்காருங்க. Praise be to God. நாங்கள் கடந்த நாட்களாக ஒரு தலைப்பிலே நாங்கள் கற்றறிந்து கொண்டு வருகிறோம். පසුගිය කාලේ පුරාවට මාතෘකාවක් තුලින් අපි ඉගෙන ගනිමින් පැමිණෙනවා. கர்த்தரை தேடும் காலம். දෙවිඳුන් සොයන කාලය. கர்த்தரை தேட வேண்டிய நேரம். දෙවිඳුන් සෙවිය යුතු වේලාව. கர்த்தரை எப்படியாக தேடுவது? කොහොමද දෙවියන් වහන්සේව සොයන්නේ? கர்த்தரை தேடுவதினாலே எங்களுக்கு பலன் என்ன? දෙවිඳුන් සෙවීමෙන් අපට ඇති විපාක කුමක්ද? இப்படி இந்த 4 காரியத்தை நாங்கள் அறியும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். මෙසේ කරුණු 4ක් අපි දැනගන්නා පිණිස අපි පැමිණ සිටිනවා. இந்த அநேகமான வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார், එදින බොහෝ විට දෙවියන් වහන්සේ කියනවා தேடுங்கள் என்று நான் சொல்லுவேன். මාව නිෂ්ඵලව සොයාපල්ලායයි නොකියමි. நாங்கள் ஆராதனைக்கு வருகிறோம். අපි දේව මෙහෙට එනවා. நாங்கள் தேவனை ஏற்றுக்கொள்கிறோம். අපි දෙවියන් වහන්සේ පිළිගන්නවා. கிறிஸ்தவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். බෞද්ධිස්මයට බාර பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். සුද්ධාත්ම වහන්සේව පිළිගන්නවා. பாஷைகளை நாங்கள் பேசுகிறோம். අනුභවශාව කතා කරනවා. ஆனால் சில சமயங்களில் அல்லது அநேக வேளையிலே சில காரியங்களை நாங்கள் எப்படி செய்வது என்று அறியாமல் ஒரு சடங்காசாரமாக நாங்கள் கடந்து செல்கிறோம். නමුත් සමහර අවස්ථාවලදී නැත බොහෝ විට කුමක්ද කරන්න කියා නොදැනුවත් අපි චාරිත්‍රානුකූලව ගමන් කරනවා. நாங்கள் தேவனுடைய காரியங்களை இன்னும் ஆழமாய் நாங்கள் அறிந்து கொண்டு போகும் பொழுதுதான் ඉතින් දෙවියන් වහන්සේගේ කාරණා තවත් ගැඹුරින් අපි දැනගන්න විටදී තමයි நாங்கள் முதிர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். අපි පරිණත වන්නට පුළුවන්. ஆமென். ஹalleluya. பிள்ளைகளாக இருக்க கூடாது. අපි හැම විටම දරුවන් වෙන්න. உங்களுடைய பிள்ளைகளை சொல்வேன், මම අපේ දරුවන් நீங்கள் வளர்ந்து திருமணமாகி பிள்ளைகளை பெற்று அடுத்த பிள்ளைகளை கண்டாலும் ඔබ දරුවන් ඔබ වැඩිලා වර්ධනය වෙලා විවාහ වෙලා දරුවන්ගේ දරුවන් ලැබුවත් நான் உங்களுடைய அப்பா, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். මම ඔබේ තාත්තා ඔබ මගේ දරුවන්. ஆமென். அது எந்த சூழ்நிலையும் மாற்றாது. කොයිම වාතාවරණයකත් ඒක වෙනස් அதுபோல වෙන්නේ நாங்கள் නැහැ. தேவனுடைய பிள்ளைகள். ඒ වගේම අපි දේව දරුවෝ. ஆனால் இப்ப தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்? නමුත් දෙවිඳුන් මොනවද කියන්නේ? தேவனுடைய காரியங்களை, ராஜ்யத்தின் காரியங்களை நாங்கள் கையாளக்கூடியதாக நாங்கள் முதிர்ச்சிகளை දෙවියන් වහන්සේගේ කාරණාවන් රාජ්‍ය කාරණාවන් අපි ක්‍රියා කරන්නට යුතුව පරිණත වන්නට ඕන. முதிர்ச்சிகளை நாங்கள் கடந்து வராத வரை මේ පරිණතතාවයට අපි නොයන තා எங்களுக்குள்ள எப்பொழுதும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். සමහර විටම අප තුල ප්‍රශ්න ඇති වෙනවා. வாழ்க்கை பிரச்சனை இல்லை. ඒ කියන්නේ ජීවිත ප්‍රශ්න නොවේ. எங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. දැන් අපි අතර එකිනෙකා අතර ප්‍රශ්න එන්නට යනවා. ආමේන්. போட்டி, பொறாமை, எரிச்சல், ඊර්ෂ්‍යාව තරකය காரியங்கள் வந்து දැන් එවැනි දේවල් පැමිණෙන தேவனுடைய ராஜ்யத்தின் முன்னேற்றத்தை எங்களுக்கு தடை பண்ணிவிடும். ඒ බලවත් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය වර්ධනය බාධා කරනවා. இது இஸ்ரவேலுக்கு அநேக வேளையிலே இப்படி நடந்ததினால் தான் මේක ඊර්ෂ්‍යාවට බොහෝ වර සිද්ධ වුණ නිසා තමයි உயர்ந்த நிலையை அவர்கள் உயர்ந்த நிலையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ඔවුන්ගේ ඒ උසස් තත්ත්වය දැනගන්න நியாயாதிபதி புத்தகத்திலே நல்ல ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது. ඊර්ෂ්‍යාකාරය පොතේ යහපත් කොටසක් කියනවා. எல்லா மரங்களும் சேர்ந்து සෑම தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று விரும்பினார். ඔවුන්ට හොඳ රජෙක් ඕනේ කියලා කිව්වලු. சோ ஒலிவ மரத்திலே போய் கேட்டார்கள். திராட்சை மரத்திலே போய் கேட்டார்கள். ඉතින් මුද්‍රික ඵලයෙන් ගසින් ගිහින් ඇහුවලු நீ எங்களுக்கு නුඹ මට ராஜாவாய் இருக்கிறாயா? රජ කෙනෙක්ව ඉන්නවද? அப்ப அது சொல்லிச்சாம், එවිට ඔහු කිව්වලු ගස කිව්වලு நான் அந்த வர மாட்டேன். මම ඒ තැනට එන්නේ எனக்கென்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. මට කියලා යමක් දී තිබෙනවා. நான் நல்ல திராட்சை ரசத்தை நான் கொண்டு வர வேண்டும். මම හොඳ මුද්‍රික ඵල ගෙන அதற்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ඒ සඳහා මම නියම කරන ලැබුවා. Amen. Amen. Hallelujah. ஒலிவ மரத்திலே கேட்ட பொழுது ஒலிவ கஹேங்க ஒலிவ மரம் சொல்லிச்சு, ஒலிவ கச කිව්වලු நல்ல எண்ணெயை தேவனுடைய சபத்துக்கு கொண்டு வரும்படியாக இருக்கிறேன். இப்படியே நான் ராஜாவாய் இருக்க මම ඉන්නේ රජ කෙනෙක් වන්නට නෙවෙයි හොඳ ඔලිව තෛලය දේව අභිමුඛයෙන් ගෙනෙන්න පමණයි. So அந்தந்த
நோக்கத்தை அந்தந்த ஆழங்களை நாங்கள் அறிந்தோம் என்று சொன்னால் ඉතින් ඒ අරමුණ ගැඹුර අපි පරමාර්ථය දැනගත්තා නම් சபை எப்பொழுதும் ஸ்திரப்பட்டுக் கொள்ளும். සභාව සමයටම ස්ථීර වෙනවා. சபை என்பது கர்த்தருடைய சரீரம். සභාව කියන්නේ දෙවියන් இந்த වහන්සේගේ ශරීරය. சரீரத்திலே பல அங்கங்கள் உண்டு. මේ ශරීරයේ විවිධ කොටස් තිබෙනවා. ஆனால் எல்லாரும் நாங்கள் முழுமை அடையும் பொழுதுதான் නමුත් අපි සියලුම இந்த සම්පූර්ණ சரீரத்தை වෙනවා. எல்லா பகுதியும் வளர்ந்து ஒரு பகுதி வளராமல் இருந்தாலும் මේ ශරීරයේ සෑම කොටසක්ම වර්ධනය එක කොටසක් වර්ධනය නොවී තිබුණා. அந்த அங்கம் வந்து ඒ අවයවය சரீரத்தினுடைய பூரணத்துக்கு தடையாக இருக்கு. ඒ ශරීරයේ සම්පූර්ණත්වයට බාධාවක් நாங்கள் වෙනවා. பழக்கப்படலாம். අපි ඇවිල්ලා நாங்கள் பழக்கப்படலாம். අපි ගුරු වෙන්න පුළුවන්. கால் குட்டியா இருந்தால் දැන් මගේ එක කකුලක් කොටයි නම් நான் நடப்பேன். මම ඇවිදිනවා. எல்லாரும் நடக்கிறது போல நான் හැම நடப்பேன். කෙනාම ඇවිදිනවා වගේ මමත් ඇවිදිනවා. ஆனால் it cannot be a wholesome life. නමුත් සම්පූර්ණ අංග සම්පූර්ණ ජීවිතයක් So, වන්න நாங்கள் බෑ. எப்பொழுதும் நாங்கள் தேவனை பற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் நாங்கள் ஆழமாய் கற்றறிந்தோம் என்று சொன்னால்தான் மற்றவர்களை நாங்கள் வழிநடத்துவோம். ඉතින් අපි සම්බුදු විටම දේව රාජ්‍ය ගැන දෙවිදුන් ගැන ගැඹුරින් ඉගෙන ගත්තොත් තමයි අනික් කෙනා මඟ There is no more පෙන්නනවා. time. තවත් කාලය නැහැ. மற்றவர்களை நாங்கள் வழிநடத்த வேண்டிய நேரம் வந்திருக்கு. අනික් අයව මඟ පෙන්වන කාලය தடுமாறி පැමිණෙන්නේ. இருக்கிறவர்களை நாங்கள் கண்டறிந்து தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டிய පැකිල වැටුණාන් අපි සොයා දැනගෙන දේව අභිමුඛයට நாங்கள் ගෙනියනවා. யாரும் இந்த சூழ்நிலையை எதிர்பார்க்கவில்லை. අපි කවුරුත් මේ වාතාවරණය බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. நாங்கள் எதிர்பாராததை விட இது திடீரென்று ஒரு வருஷத்துக்கு மேலாக இந்த சூழ்நிலை கடந்து சென்று கொண்டே අපි බලාපොරොත්තු වුණාට වඩා අපි වසරකටත් වඩා කාලයක් මේ වාතාවරණය තුලින් ගමන් කරනවා. ආමේන්. So கர்த்தரை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை தேடுகிற காலம் இதுதான். ඉතින් දෙවිදුන්ව දැනගමු දෙවිදුන් සොයන කාලය So, நாங்கள் මෙයයි. பார்த்தோம் கர்த்தரை தேடுவது என்று சொன்னால் என்ன? ඉතින් අපි බැලුවා දෙවිදුන් සොයනවා කියන්නේ කුමක්ද? சென்ற கிழமையிலே பார்த்தோம் கர்த்தரை தேடுகிற நேரம் என்ன? පසුගිය සතියේ අපි බැලුවා அதாவது දෙවිදුන් இந்த සොයන වෙලාව. சூழ்நிலைகள் வரும் பொழுது ඉතින් කොයි වාතාවරණයකදීද අපි අවදිවන්ත கர்த்தரை වුණා? தேடுகிற நாட்கள் இது. கர்த்தரை அல்லாமல் வேறு எதுவும் எங்கும் நாங்கள் திரும்ப முடியாது. දෙවිදුන් සොයන කාලේ මෙයයි උන්වහන්සේ හැර අපි කොහෙටවත් හැරෙන්න බෑ. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் අද අපි බලන්නට යනවා. எப்படி கர்த்தரை தேடுவது. අපි කොහොමද දෙවියන් වහන්සේව How to සොයන්නේ? seek the Lord. කොහොමද දෙවිදුන්ව සොයන්නේ? நாங்கள் சபைக்கு வருகிறோம். සභාවට අපි එනවා. நாங்கள் 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 ஆராதனைக்கு வருகிறோம். අපි දේව මෙහෙට தசம එනවා. பாகங்கள் දශය கொடுக்கிறோம். කොටස දෙනවා. காரியங்களை நாங்கள் செய்கிறோம். විවිධ කාරණාවන් කරනවා. ஆனால் தேவனுடைய சமூகத்தை නමුත් දෙවියන් වහන්සේගේ எப்படி අභිමුඛය நாங்கள் நெருங்கி சேர முடியும்? කොහොමද අපි ළඟා වන්නට தேவன் පුළුවන්? என்னத்தை எங்களுக்கு சொல்லுகிறார்? බයිබලයේ කුමක්ද අපිට කියන්නේ? சிறு வயதிலே இருந்தே எனது மகனுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். කුඩාමියේ සිටම අපේ පුතාට අපි කියලා දෙන கர்த்தருடைய දෙයක් சத்தத்தை கேட்க வேண்டும். දේව හඬ අසන්න You ඕන. have to listen to what God says. දෙවියන් වහන්සේ කියන දේ අහන්න ඕන. நான் நெடுக அப்படி கேட்கிறேன்னா கேட்கவில்லையே. සමහර විට මමත් ඒක බලන ඇහෙන්නේ නැහනේ. கர்த்தரோடு பேசுகிறார் இல்லையே. දෙවිදුන් මට කතා කරන්නේ නැහැනේ. You see, எத்தனை பேர் அந்த அந்த சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். කී දෙනෙක් අපි එවැනි වාතාවරණයක உங்களுக்கு ඉන්නවා? அப்படியோ தெரியாது. ඔබට එහෙම දන්නේ නැහැ. இப்போ நான் கடந்து போற சூழ்நிலைகளில் நான் எத்தனையோ காரியத்துக்காக கர்த்தரை நான் தேடுகிறேன். கர்த்தர் மௌனமாகவே දැන් இருக்கிறார். මේ පසුකර යන වාතාවරණේ බොහෝ විට මම දෙවිදුන්ව සොයනවා. නමුත් දෙවියන් වහන්සේ නිෂ්ඵලව ඉන්නවා. பேசினாருன்னா நல்லா இருக்கும். කතා කළොත් හොඳයි වගේ. இதை செய்யாது என்று சொன்னா நல்லா இருக்கும். මේක කරන්න මේක නොකරන්න කිව්වනම් හොඳයි. சில சமயங்களில் ஆண்டவர் இதை செய் அதை செய்யாதுன்னு சொல்ல மாட்டார். සමහරට උන්වහන්සේ කියන්නේ මේක කරන්න අරක නොකරන්න කියලා. He wants you and me to be mature. උන්වහන්සේට ඔබයි මමයි පරිණත වෙනවට. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise be to God. සාද ප්‍රශංසා වේවා. கர்த்தர் நல்லவர். දෙවිදුන් යහපත්. கர்த்தர் நல்லவர். දෙවිදුන් நான் යහපත්. எப்பொழுது நேரத்தோடு ஓடுறபடினாலே நான் அநேக நேரத்தை எடுக்க விரும்புகிறேன். මම බොහෝ විට කාලය සමග ගැටෙන නිසා කාලය ගන්නට කැමති නැහැ. Hallelujah. Hallelujah. So முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தரை நாங்கள் தேடுகிறது என்று சொன்னால் முதலாவது எப்படி நாங்கள் தேட வேண்டும் என்று சொன்னால் පළමුවෙන් අපි බැලුවන කොහොමද என்னோடு දෙවිදුන් கூட සොයන්නේ? நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை திருப்பினீர்கள் என்று சொன்னால் මා සමග හිත උපදේශ 8 நான் வேத வசனங்களை நான் நினைப்பூட்ட போகிறேன். எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எங்களுடைய சபையிலே நெடுக வேத வசனங்கள் பேசப்படுகிறது,
அறிக்கை செய்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக මේ தெரியும். බයිබල් වගන්තිම ඔබට කිහිපයක් කියන්න කියන ඔබ දන්නවා අපි සැමිටම සභාවේ ප්‍රකාශ කරන කතා කරන දේව වගන්තිව තිබෙනවා. என்று சொன்னால் நாங்கள் சூழ்நிலைகள் வரும் பொழுது சில வழியில் நாங்கள் தடுமாறுகிறோம். එදින වාතාවරණයක් එද්දී සමහර විට අපි පැකිලෙනවා. We get confused. අපි ඇවිල්ලා කැළඹෙනවා. So we have to be really steady. ඉතින් අපි සැබවින්ම අපි ස්ථීරව ඉන්නට ඕන. இங்கு 8வது அதிகாரம் 8වෙනි පරිච්ඡේදයේ හිත උපදේශ. හිත උපදේශ 8 17வது வசனம் சொல்லுகிறது. 17වෙනි වගන්තිය. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். මට ප්‍රේම කරන්නන්ට මම ප්‍රේම කරමි. මා සොයන්නන්ට මම සම්මුඛ වෙමි. அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள். මාව සොයන්නන්ට. அதிகாலை இல்லையா? 17 நீதிமொழிகள் 8வது அதிகாரம் கொஞ்சம் மேலே கிழக்கு பாருங்க. No. All right. Okay. அதிகாலையிலே நாங்கள் தேட வேண்டும். එදිනෙට බයිබලයේ කියන අලුයම අපි සොයන්නට Early in the morning. අලුයම් වේලාවේ. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் දැන් ඒ ස්ථාන ඔබ බැලුවා නම් early என்ற காரியத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. උදෑසනින්ම අලුයම කියද්දී ඒක අර්ථකථනයක් තියෙනවා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதாவது சில பேர் 3 மணிக்கு ஜெபிப்பார்கள். සමහරක් අය 3ට යාඥා சில කරනවා. வேளையிலே 4 மணிக்கு සමහරක් ஜெபிப்பார்கள். අය 4ට යාඥා කරනවා. நான் ஒரு காலத்துல நான் அப்படி யோசித்தேன். விடிய வெள்ளன ஒழுங்கு நான் ඉතින් ஜெபிக்கிறேன். කාලයක් මම අදී අලුයම அதை නැගිටලා நான் යාඥා பழக்கப்படுத்தி කරනවා. வச்சிருக்கிறேன். දැන් ඒක මම පුරුද්දකට ගත්තා. ஆனால் திடீரென்று எனக்கு இதை தியானித்த பொழுது இந்த முறை නමුත් මේ භාවනාවේ why ඒක වරද God is asking to come early in the morning. ඇයි දෙවියන් වහන්සේ අලුයම උන්වහන්සේව සොයන්ට කියන්නේ? எங்களுடைய நீங்க சரீரத்திலே நித்திர கொண்டாலும் බලන්න ඔබ ශාරීරිකව නිදාගෙන සිටියා உங்களுடைய மூளை நித்திர கொள்வதில்லை. ඔබගේ මොළය නිදාගන්න மூளை நித்திர கொண்டால் அதுக்கு பேர் வந்து கோமா. මොළය නිදාගත්තා නම් ඒකට කියන්නේ කෝමා කියලා. கோமால இருக்கிறவர்களுக்கும் අර කෝමා එකේ ඉන්න අය அவருடைய மூளை வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ඔහුගේ මොළය වැඩ කරනවා තමයි. வேலை செய்கிற மூளைக்கும் அவருடைய அங்கங்களுக்கும் உணர்வுகளுக்கும் செயல்பாட்டுக்கும் தொடர்பில்லாம නමුත් මේ වැඩ කරන මොළයට ඔයගේ අවයවයන් වලට ශාරීරික ක්‍රියාකාරීත්වයට සම්බන්ධයක් නැතිව So තිබෙනවා. I went and did some research. ඉතින් මම ඇවිල්ලා සමහර සොයා Why ගැනීමකට this ගියා. early in the morning is more important. ඇයි මේ අලුයම් වේලාව බොහෝ වැදගත් කියන්නේ? கர்த்தருக்கு எந்த வேலையும் உண்டுதான். උන්වහන්සේට ඕන වෙලාවක් එකයි. கர்த்தருக்கு நேரம் இல்லை. උන්වහන්සේට වෙලාවක් කියන්නේ නැහැ. God is eternity. උන්වහන්සේ සදාතනිකයි. Amen. Amen. Trillion இவங்களே சொல்றாங்க எத்தனையோ ட்ரில்லியன் இயருக்கு முதல் என்ன சாமான் ஏதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லு. මේ ට්‍රිලියන අවුරුදු ගණනාවකට කලින් මොන මොන දේවල්ද තිබුණා කියලා මොන දේවල්ද තිබුණා කියලා උන් ගවේෂකයන් කියනවා. Amen. Hallelujah. பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் இருந்துச்சு சொல்லு. ලොකු ලොකු සතුන් සිව්පාවන හිටියා කියලා. Hallelujah. Hallelujah. பாருங்க බලන්න மனுஷனுக்கே அப்படி கால்குலேட் பண்ண முடியும் என்று சொன்னால் நித்தியத்தை யார் கால்குலேட் பண்ண முடியும்? මනුෂ්‍යයන් මෙසේ ගණන් බලන්න පුළුවන් නම් සදාතනේ ගණන් බලන්න පුළුවන් කාටද? ஆண்டவர் சொல்றார் நான் நித்தியமானவர். அவருக்கு எவ்வளவு வயசு? උන්වහන්සේ කියනවා මම සදාතනිකයි. ஆனால் பாருங்க ஆண்டவர் எங்களை படைக்கும் பொழுது බලන්න දෙවියන් වහන්සේ ஆதாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். ආබ්‍රහම් තුල අපි දකිනවා வெளிச்சம் வந்ததிலே இருந்து ආලෝකය පැමිණුණු அந்த දාපන வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்ததுக்கு பின்பாக උත්පත්තියේදී ආලෝකය ஆண்டவர் இந்த நாள் என்ற අඳුරට காரியத்தை உருவாக்கினார். මේ කරුණු හතරක් උන්වහන්සේ සෑදුවා. Amen. Amen. முதலாம் நாள் முடிந்தது, இரண்டாம் நாள் முடிந்தது, இந்த நாளை உருவாக்கி දින හතරක් උන්වහන්සේ පළමු දින, දෙවන දින, තුන්වන දින, හතරවන மனுஷனை දින. உருவாக்கின பிறகு விஞ்ஞானம் சொல்கிறது මනුෂ්‍යව සෑදූ විට විද්‍යාව காலையிலே நாங்கள் கண் விழித்ததிலே இருந்து උදෑසන අපි අවදි වුණු වෙලාවේ පටන් நித்திரைக்கு போகும் வரை නිින්දට යන තාක් எங்களுடைய brain வந்து අපගේ මොළය it collects all the information. හැම දත්තයක්ම තොරතුරක්ම
ඒක අරගන්නවා. அதான் சில பேர் சொல்லுவார்கள் சப்கான்ஷியஸ்ல இருக்கிறது என்று சொல்லி. ඒක තමයි කියන්නේ ඒ යටිසිතේ ඒවා තියෙනවා කියලා. நீங்கள் இதை பார்த்து இதுல நீங்க பாப்பீர்கள். දැන් ඔබ දකින්න මෙතන යමක් காலையில பாப்பீர்கள். දැසනක් දකින්නවා ඒක. ஆனால் இதுக்கு நீங்க அவதானம் கொடுக்க மாட்டீங்க. නමුත් වැඩි අවධානය යොමු කරන්නේ නැහැ ඒ ஆனால் දෙයට. புற ரெண்டு நாளைக்கு புற கேட்கும் பொழுது நீங்க சொல்றீங்க දින දෙකකින් எங்கேயோ இருந்தது நான் கண்டனா. කොහෙදෝ තිබ්බා මට. அது நீங்க தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த நினைவு வருது. නැත්නම් ඔය ඉඳාගෙනදී මතක එනවා. Because it's information is collected and stored in the subconscious. ඒක හේතුව ඒ දත්ත ඒ තොරතුරු සියල්ල යටිසිතේ பகல் முழுக்க நீங்கள் செய்யல நான் விஞ்ஞானம் படிப்பிக்க வரையில நான் சொல்றேன். විද්‍යාවල මේ උගන්වන්නේ මේ නිකන් பகல் முழுக்க நீங்கள் காண்கிற கேட்கிற காரியங்கள் எல்லாம் ඉතින් දහවල මුළුල්ලේ ඔබ අසන දකින සියල්ලම நித்திரைக்கு போகும் பொழுது ඔබ නිින්දට යද්දී then your brain start processing it. ඔබගේ මොළය එය ක්‍රියා කරන්න පටන් ගන්නවා. Amen. Amen. அது உங்களுடைய body clock வேலை செய்யுது. ඒ කියන්නේ ඔබගේ ශරීර ක්‍රියා කරනවා. அந்த processing முடிஞ்ச உடனே ඒ ක්‍රියාදාමයේ අවසන් වුණු ගමන් you are fresh. ඔබ ඇවිල්ලා නැවු. அதான் திடீரென்று நீங்க எழும்புவீங்க. ඒක තමයි එක වරම ඔබ නැගිටින්නේ. சோம்பல் இல்ல. ඔබට කම්මැලිකමක් නැහැ. Mind fresh. ඒ කියන්නේ ඔබගේ මනස හරි නැවුම්. You are ready to receive the new information. ඔබ අලුත් තොරතුරක් ලබා ගන්නට සූදානම්. So God says, ඉතින් උන්වහන්සේ කියනවා I always want to give you new information where you can receive. මට සෑම විටම ඕනේ ඔබට අලුත් තොරතුරු ලබා ගන්නට ඔබ ලබා ගන්න පුළුවන් ලෙස. நாங்கள் அதிகமாக අපි අධිකව அவசரத்தில் தான் தேவனை தேடுகிறோம். හදිස්සිය තමයි දෙවිදුන් සොයන්නේ. ஐயோ ஆண்டவரே நாளைக்கு விசா முடியுது ஆண்டவரே. අනේ ස්වාමිනී හෙට වීසා ඉවර වෙනවනේ. ஐயோ டாக்டர் சொல்லிட்டாரே. අනේ අපෝයි ස්වාමිනී වෛද්‍යවරු මෙහෙම කිව්වනේ. You understand? ඔබට තේරෙනවද? I don't know what is your early morning. මම දන්නේ ඔබගේ උදෑසන කුමක්ද කියලා. We are working in the 24-hour shift. ඇයිදනම් අපි පැය 24 පුරා අපි වැඩ But කරනවා. what God says, නමුත් දෙවිදුන් කියනවා என்னை நீங்கள் தேடும். දුබලා මාව என்னோடு සොයන්න. நீங்கள் இடைப்பட வேண்டும். මා සමග ක්‍රියා කරන්න ඕනේ නම් You have to come with the freshness. ඔබ නැවුම්ව එන්නට ඕන. Physical மாத்திரம் භෞතිකව විතරක් නෙවෙයි. உங்களுடைய வாஞ்சை, ඔබගේ පිපාසය, எதிர்பார்ப்பு, බලාපොරොත්තු கர்த்தர் பேசுவார், දෙවිදුන් කතා කරાવી. கேட்க போகும். මම අසන්ට යනවා. கர்த்தர் எனக்கு கொடுப்பார். දෙවිදුන් මට දෙන්න යනවා. මම ලබා ගන්නට යනවා. கர்த்தரிடத்தில் நான் போகிறேன். මම දෙවිදුන් වෙතට යනවා. அவற்றை பின்னாக வைத்து සියල්ල පස්සෙක තබන්නෙමි. அதனால் சொல்றார், நீங்கள் என்னை தேடுகையிலே நீங்கள் என்னை கண்டார். ඒක තමයි උන්වහන්සේ කියන නුඹලා මා සොයන කල නුඹලාට මා සම්බ වෙමි. தேவன் எங்களோடு இருக்கிறார். දෙවිදුන් අප සමග ඉන්නවා. அவர் எங்களை விட்டு விலகவில்லை. උන්වහන්සේ අපෙන් ඈත් ஆனால் වෙනවා. நாங்கள் உணர்ந்து கொள்வதில்லை. නමුත් අපිට තේරුම් அதனால் நான் சொல்றேன், நீங்கள் தடவியாக என்னை கண்டுபிடிக்க வேண்டும். ඒක උන්වහන්සේ කෝ අත ගාලා හරි මාව දැක ගන්න ඕන. ஒரு ஆமென் கேட்கலாம். ආමේන් කියමුද? Amen. ආමේன். Hallelujah. හalleluya. So அதிகாலையிலே இப்பொழுது நாங்கள் ஃப்ரெஷ் ஆயிடும். ඉතින් අලුයම් වේලාවේ සමයටම අපි නැවුම්ව ඉන්නවා. Amen. ආමේන්. உங்களுடைய குழம்பின மூளைகள் எல்லாம் ஒழுங்குக்கு வரும். ඔබගේ කැළඹුණු මොළය හරි තත්ත්වයට එනවා. Amen. மற்றவர்கள் சொன்ன கோடுகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் අනික් අයගේ කේලම් ප්‍රශ්න හැමදේම எல்லாத்தையும் நீங்கள் தேவனை தேடி போய் இருக்கும் பொழுது නැත්නම් ඔබ දෙවිදුන් සොයන්ට යන වෙලාවේදී எதுக்கு ஜெபிக்காமல் ඔබ යාඥා කරන්න ඕනේ දෙක යාඥා නොකර ஆண்டவரே சகோதரி கவினாது சொன்னாவே ஆண்டவரே ස්වාමීනි சாரி விசாரியும் ஆண்டவரே මෙයා ඒ දෙක කිව්වනේ බලා ගන්න විසාරියම ආண்டவரே. ඔබම බලා ගන්න. ஹalleluya. Hallelujah. இரண்டாவதாக දෙවි வேதம் சொல்றது, දේවචනේ කියනවා நாங்கள் உபவாசத்தோடு அவரை நெருங்கி சேர வேண்டும். අපි උපවාසයෙන් උන්වහන්සේට ළඟා වන්නට ඕන. இன்று உபவாசம் என்பது கிறிஸ்தவ வட்டாரத்திலே மறக்கப்பட்ட ஒரு காரியம். අද උපවාසය කියන එක කිතුණු සමාජයේ අමතක වුණු දෙයක්. We have lot of many excuses. අපිට තියෙන බොහෝ හේතුකාරක. I don't want to hit anybody. මම කැමති නැහැ කාටවත් පහර දෙන්න. தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் திருப்புவோம், 9வது அதிகாரத்தில் திருப்புவோம். දානියෙල් පොත 9 වෙනි පරිච්ඡේදයට අපි හරවා ගනිමු. 9வது அதிகாரத்திலே 9 වෙනි පරිච්ඡේදයේ 3வது வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், 3 වෙනි වගන්තිය අපි බැලුවා නම්
நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கினேன். එවිට මම නිරහරව ගෝනිරෙහිද අලුද ඇතුව යාඥාවෙනුත් කන්න ලව්වෙනුත් ස්වාමී වූ දෙවියන් වහන්සේ සොයන පිණිස මාගේ මුහුණ උන්වහන්සේ දෙසට හරවා. இந்த 9வது 10வது அதிகாரத்தை நீங்கள் தயவு செய்து வீட்டை போய் வாசித்து பாருங்கள். කරුණාකර නිවසට ගිහිල්ලා 9 වෙනි 10 වෙනි වගන පරීක්ෂණය කියවා බලන්න. உண்மையை அல்லது அதனுடைய பாங்கை அதை எப்படி நாங்கள் சரியாக மேற்கொள்ளலாம் என்பதை அங்கு அழகாக காண்பிக்கப்பட்டது. මේ උපවාසයේ යථාර්ථය ගුණාංගය කොහොමද අපි ඒක ජය ගන්න පුළුවන් කියන එක පැහැදිලිව පෙන්වන්න කරනවා. ஜெபம் எப்படியாய் இருக்க வேண்டும் என்பதை அங்கு நாங்கள் பார்க்கிறோம். අපි යාඥාව කෙසේ වන්නට ඕනද කියන எதற்காக நாங்கள் கர்த்தரை தேடி எப்படியாக நாங்கள் அவரை அணுக வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக காண்கிறோம். කුමටද දෙවිදුන් සොයන්ට ඕනේ කොයි වගේද ළඟාවන්නේ කියලා පැහැදිලිව අපි දකින්න පුළුවන්. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அங்கு நாங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ඔබ බැලුවා නම් அவர் முதலாவது தனது பாவத்தை அறிக்கை செய்கிறார். ඔව් පළමුවෙන් තමගේ පාපය කියනවා. தேவனிடத்திலே போகும் பொழுது முதல் எங்களை நாங்கள் அறிந்து கொண்டு போக வேண்டும். පළමුවෙන් දෙවිදුන් වෙතට යද්දී අපි අපව දැනගෙන යන්නට ඕන. Amen. Hallelujah. தேவ சமூகத்திலே முதல் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். දේව අභිමුඛයේ පළමුවෙන් අපි පිළිගන්න அதற்காக எங்களை சுற்றி இருக்கிற எங்களை அழுத்தங்களை நாங்கள் உடைக்க வேண்டும். ඊට පස්සේ අප මට අපි තරපෙන දේවල් අපි අහ කරන්න அதாவது பரம்பரை பாவங்கள் சாபங்கள் எங்களுக்கு இடையாக அல்லது தடியாக இருக்கிற காரியங்கள் எங்களை சுற்றி இருக்கிற காரியம். ඒ කියන්නේ පාරම්පරික පාප ශාප අපිට බාධා කරන අපි වළක්වන அப்போ පළමුවෙන් මාව தன் குடும்பத்தை පසු අපේ පවුල பரம்பரையை තමගේ மூதாதையரை குறித்து அவர்களுக்குள்ளாக வந்த கட்டுக்கள் ආපු බැඳීම් அதற்காக சமுதாயம் அதற்காக தேசங்கள் ඊට පස්සේ දේශය என்றால் தேவனுடைய நோக்கம் ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல தேவனுடைய நோக்கம் தேசம். එදින දෙවියන් වහන්සේගේ අරමුණ එක මිනිසෙක් නොවේ දේව අරමුණ දේශය. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். දෙවියන් වහන්සේ ඔබවයි මාවයි ආශිර්වාද කරන්න කැමති වන්නේ දේශයන්ට ආශිර්වාද எங்களுக்கு நாங்களே ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க முடியாமல் தடை போட்டிருக்கிறோம். ஏனென்றால் அநேகமான வேளைகளில் நாங்கள் சுயநலக்காரராக எங்களுக்கு இந்த வாய்க்காலை நாங்கள் திறப்பதில்லை. අපි බොහෝ විට අපේ ආශිර්වාදයට අපි බාධා කරමින් ඉන්නවා. මක්නිසාද ආත්මාර්ථකාමීව අපි දෙවිතුන් ඉදිරියේ දොරටු අපි දකින්න පුළුවන් නමුත් දානය விட்டு கொடுக்கிறார். තමාව ඉඩහැර தேசம் மீட்கப்படும்படியாக දේශය මුදල් ලබන ஜெபத்தை ஏறெடுக்கிறதுக்கு காரணம் யூத ஜனங்கள் தேவ ஜனங்கள் மீண்டுமாய் தேவனுக்குள்ளே கட்டப்பட வேண்டும். ඔහු මේ යාඥාව ඔසවන්නට හේතුව යුදෙව් සෙනඟ නැවත දෙවිදුන් තුළ ගොඩනැගෙන්නට ඕනේ කියා. நாங்கள் அதிகமாக நாங்கள் உபவாசி ஜெபிக்கிறோம் நம்முடைய தேவைகள் අපි சந்திக்கப்படுகிறது. බොහෝ විට උපවාසයේ යාඥා කරන්නේ අපේ අවශ්‍යතා இந்த සමුගවන්න. 9வது அதிகாரத்தையும் 10வது அதிகாரத்தையும் இங்க பாத்தீங்கன்னா නමුත් මේ 9 වෙනි 10 වෙනි පරිච්ඡේදය ඔබ බැලුවා නම් முதலாவது மன்னிப்பை நாடுகிறார். ඔහු පළමුවෙන් කමාව අයිතිනවා. தனது சொந்த மன்னிப்பை மாத்திரமல்ல ඒක තමා ගැන தேசத்தினுடைய பாவங்கள் දේශේ தனது පාපයන් சமுதாயத்தினுடைய තමාගේ பாவங்கள் සමාජයේ மன்னிக்கப்பட வேண்டும் என்பது කමා කුණ ලබන්න ඕනේ කියා. இரக்கத்தை பெறும்படியாகவும் අනුකම්පාව ලබන පිණිසක් ஜெபிக்கிறதோடு යාඥා කරන සමග அவர் அறிவடையும்படியாக ඔහු දැනුම ලබන පිණිස. Amen. Amen. அங்கு தேவதூதன் வந்து என்று சொல்லுகிறார். ඒ දේවදූතයා විදිහින් කියනවා தானியேலே දානියෙල් நீ அறிவடையும்படியாகவும் ඔබ දැනුම ලබන පිණිස தேவ தரிசனத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக දේව දර්ශනේ ලබා ගන්න පිණිසක්. Amen. Amen. அந்த தேவனை தேடும் பொழுது අපි දෙවිදුන්ව සොයන්නේ ஜெபத்தை பற்றி சொல்லும் பொழுது யாத்ராவை ගැන லூக்காவின் சுவிசேஷத்திலே மத்தேயுவின் சுவிசேஷத்திலே ලූක් සුභාරංචි මතේ සුභාරංචි ஆண்டவர் இடத்தை சொல்கிறார் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி කොහොමද උන්වහන්සේ කියන්නේ යාඥා அவர்கள் கேட்டார்கள் எப்படி ஜெபிக்கிறது என்று கற்றுத்தாங்க. ඔවුන් කිව්ව යාඥා කරන්න ஆண்டவர் என்ன சொன்னார்? උන්වහන්සේ முதலாவது ஜெபத்திலே இருக்க வேண்டிய முக்கிய இடம் என்னன்னு சொன்னால் පළවෙනි අපේ යාඥාවේ තිබෙන පළමු දේ කුමක්ද නම් பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே எனக்கும் பிதாவுக்கும் இடையில உள்ள உறவு முறை. ස්වර්ගයේ වැඩ සිටින මාගේ පියාණනි මටයි පියාණන්ට ඇත තියෙන සම්බන්ධය. இரண்டாவது දෙවනුව உமது ராஜ்யம் வருவதாக ඔබගේ රාජ්‍ය පැමිණේවා. உமது சித்தம் செய்யப்படுவதாக. ඔබගේ කැමැත්ත ඉෂ්ට இங்கு වේවා. தானியேல்
அதை வைத்து உபவாசித்து அங்கு அணுகி சேருகிறான் கர்த்தரை கிட்டி சேரும்படியா. මේ දානීල් ඒ තුලින් උපවාසයේ ළඟා වුණා දේව කැමැත්තට ළඟා වෙන පිණිස. So we are seeing the whole world in the same pandemic cycle. අපි දකින්න පුළුවන් මුළු ලෝකයම මේ වසංගතයට හිර වී තිබෙන එක. நாங்கள் எதை குறித்து தேவனை கிட்டி சேருவோம் இந்த நாட்கள்? මේ කාලවලදී අපි කුමක් ගැනද දෙවියන් වහන්සේට ලං වන්නේ? நான் காலையில எழும்பின உடனே தலையில கையை வச்சு මම උදෑසන නැගිටම හිසපත් අත තබාගෙන உறங்கும் முதல் சொல்லிடுவேன், ඇඳෙන් බහින්න කලින් කියනවා ஆண்டவரே ස්වාමිනී என்னையும் என்னுடைய வைகளையும் මාවත් මා සතු සියල්ලත් இயேசுவின் ரத்தத்தினாலே மூடுகிறேன். යේසුස්ගේ ලේ වලින් වසනවා. அப்படி சொல்லிக்கொண்டு போய் இடையில ஒரு நாள் ஞாபகம் வந்து එහෙම කිය යද්දී මතකයක් ආවා මේ අතරමඟදී எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததா இல்லாத சைத்தாலையும் ஏதாவது வந்திருக்காங்க. මට තියෙන මා සතු සියල්ල දෙවිදුන් දුන්න දේවල්ද නැත්නම් මේ පිටිපස්ස දොරෙන් ආපු දේවල්ද? So என்னுடைய ஜெபத்தை கொஞ்சம் மாத்தினேன். ඉතින් මගේ ආඥාව ஆண்டவரே கர்த்தர் நீர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் ස්වාමිනී ඔබ මට දුන්නු සියල්ල அடுத்து உன்னதமானவருடைய மரபிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய ඊට පස්සේ මහත්මයන්ගේ රහස් ස්ථානයේ සත්‍යිත තැනත්තා සරවන ඒ වගේ கையை வச்சுக்கொண்டே படியேறி குசினியில போய் தேத்தனியை போட்டு திரும்பமா முடியாமல் வந்துடுவேன். ඔළුවේ අත තියාගත්ත ගමන්ම පඩියෙන් බැහැලා කුස්සියට ගිහලා තේකක් හදාගෙන ආයෙත් එනවා. முழங்கால் படியிட்டோன்னு உன்னதமானவருடைய மரபிலே இருக்கிறவன் முடிஞ்சுதா? දනින් නිදිද්දි කොහොම ඒ මහත්මයන්ගේ රහස් ස්ථානයේ පදේවලේ ஆபத்து காலத்துக்கு அனுகூலமான துணைமானவர் උන්වහන්සේ මාගේ සරණයි ශක්තියයි විපත්ති ලං වූ පිහිටයි කොහොම කියාගෙන යන වැල්වට வந்தது. එක ප්‍රශ්නයක් මට මතුවුණා. ஏன் நான் இதை இங்கே இருந்து சொல்ல வேண்டும்? ඇයි මම මෙතන එක කියන්න ඕන? ஊர்ல இருந்து சொல்லலாமே. sorry ஊர்ல இருந்து சொல்லலாம். ලංකාවේ ඉඳන් කියන්න තිබ්බනේ. அப்போ ஆண்டவர் இந்த தேசத்துக்குள்ளே வைத்திருக்கிறதற்கு ஒரு காரணம் தேசத்துக்காக. එහිනම් මේ දේශය තුල තබා ඉන්න උන්වහන්සේ හේතුව දේශය වෙනුවෙන්. So I decided to change ඉතින් my මම prayer. යාඥා වෙනස් කරගන්න තීරණය කළා. It's different. ඒක ඇවිල්ලා වෙනස්. தேசம். දේශයන්. Amen. ආමේන්. தானியல் தன்னை பற்றி யோசிக்கவில்லை. දානියල් තමාගෙන සිටුවේ He නැහැ. was in a comfortable place. ඔහු ඇවිල්ලා ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே රාජ්‍ය වාසයක සිටි. ஆனால் அவன் அப்படி சந்தோஷமா இருக்க முடியவில்லை. නමුත් ඔහුට ඒ සතුට ලබන්න බැරි වුණා. நிகமேயாவுக்கு அப்படி இருக்க முடியவில்லை. නිහිමියටත් එහෙම ඉන්න බැරි වුණා. They take the information. ඔවුන් ඒ තොරතුරු ලබා ගත්තා. அதை குறித்து அறிவடைய விரும்பினார். ඒ ගැන අවදිවන්ට කැමති වුණා. The way you approach God ඔබ දෙවියන් වහන්සේ ළඟාවන ක්‍රමය and God answers. දෙවියන් වහන්සේ පිළිතුර ක්ෂණිකව நீ දෙනවා. ஜெபிக்க தொடங்கும் பொழுதே ඔබ යාඥා පටන් ගත්තිම நீ அறிவடைய வேண்டும் என்று ඔබ දැනුම ලබන්න I ඕනේ. know that you are asking for something. ඔබ මන් දන්නවා ඔබ යමක් அவன் ඉල්ලනවා. வேதத்தை வாசித்து 70 வருஷம் என்ற உடனே ඔහු බයිබලයේ කියව අවුරුදු 70ක් ඔහු ඒකේ දැනුම ලබන්න ஜெபிக்க வேண்டும். කොහොමද මම அதுக்கு என் பங்கு என்ன? ඒක මගේ நான் என்ன செய்ய வேண்டும்? මම මොනවද කරන්න தேவ ඕනේ? சித்தம் நிறைவேற දේව කැමැත්ත ඉෂ්ට தேவனுடைய වන්නට. நாமம் மகிமைப்பட දේව නාමයේ මහිමපත් වන්නට. உபவாசத்தோடு நாங்கள் கர்த்தரை கட்டி சேரும் பொழுது தேவன் தனது தரிசனங்களை எங்களுக்கு தருவார். උපවාසයෙන් දෙවිදුන්ට ළඟාවේදී දෙවිදුන් තම දර්ශනය අපට දෙනවා. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீரட்டு. දර්ශනයක් නැති කල සෙනග හිතුවක්කාර වෙති නැත්නම් විනාශ වෙති. Do you have a vision for God? ඔබට Or vision of තියෙනවද God? දෙවියන් වහන්සේගේ දර්ශනය? நாங்கள் எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் தரிசனங்கள் අපි හැම කෙනාට ජීවිතයේ අපිට දර්ශනයක් பிள்ளைகளை තියෙනවා. குறித்து பிள்ளைகள் இப்படியா இருக்க வேண்டும். දරුවන් ගැන දරුවන් මෙසේ ඉන්න ඕනේ, මේ වගේ ඉන්න ඕනේ. But is that somewhere connected to the God's vision for you? නමුත් දේව දර්ශනයක් ඔබට යාවෙලා තිබෙනවද? நீங்களே ஆன்சர் பண்ணி கொள்ளுங்க. ඔබම පිළිතුර දී ගන්න. மூன்றாவதாக තුන්වෙනිව 2 நாளாகவும் 15:5 நாங்கள் வாசிக்கிறோம். දෙක ලේකම් 15 நாங்கள் முழு மனதோடு கர்த்தரை தேட பழக வேண்டும். දෙක ලේකම් 15 5 කියන මුළු සිතින් දෙවිඳුන් සොයන්ට எல்லா ඕන. வசனங்களை வாசிக்க நேரங்களை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு போய் வீட்டை வாசிங்க. වගන්ති කියවන්න කාලේ නෑ. முழு மனதோடு நீங்கள் அங்கே கிட்டி சேர வேண்டும். මුළු සිතින්
උන්වහන්සේට ළඟාවන්න ඕන. Amen. Amen. Hallelujah. Hallelujah. எங்களுடைய மனம் அல்லல் படுகிற ஒரு மனம். අපගේ සිත ඇවිල්ලා එහෙ මෙහෙ ඔබ ගමන් எங்களுடைய කරන மனம் සිත. திருக்குள்ள மனம் என்று ஆதியிலே சொல்லப்படுகிறது. අපේ සිත කපටි කියලා කියනවා. ஆனால் அதே நேரத்திலே ඒ මොහොතේම எங்களுடைய மனம் வந்து அல்லல் படுகிற மனம். අපේ සිත එහෙ මේ ඔබ I don't know about you. මන් දන්නේ ඔබ ගැන. It takes some time for me to concentrate. මට නම් කාලය ටික මිඩංගු වෙනවා අවධානය යොමු That's one of the කරන්න. reason we sing songs. ඒක තමයි අපි ගායනා කරන්න හේතුව. நீங்கள் வந்த உடனே வாசல்ல வரைக்கும் நான் பிரசங்கிச்சேன் என்று சொன்னால் දැන් ඔබ දොරෙන් ඇතුළු වෙද්දිම මම දේශනා පටන් ගත්තා නම් அவங்களுடைய தலைக்கு மேலால போயிடும் மிசைல் மாதிரி. ඒ කියන්නේ විශාලයක් වගේ ඔබගේ ඔළුවට උඩින් යයි. நீங்கள் வரும் பொழுது பல பிரச்சனைகள் வரும். ඒකත් එද්දිම විවිධ ප්‍රශ්නත් அந்த එක්ක வரைக்கும் ஒருவர் உங்களை முறைச்சு பார்த்திருக்கலாம். එන විට කවුරු හරි ඔබ රවන්න ඇති. ஐயாண்டி சொல்லி இருக்கலாம். නැත්නම් ඔබට මොනවා හරි பல சிந்தனைகள் வந்திருக்கலாம். විවිධ සිතුවිල්ලෙන් ඔබ එන්න ඇත්තේ. Amen. ආමේන්. தேவனிடத்தில் போகும் பொழுது දෙවිදුන් වෙතට යද්දී இதெல்லாம் உங்களை பற்றி என்ன தெரியாது. ඒක මම ඔබ ගැන මන් දන්නේ නැහැ. நான் காலையில எழுப்பினாலும் මම උදෑසන අවදි වුණා. எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு வந்தாலும் හැම දෙයක්ම මම කිව්වා. it takes some time, minutes to concentrate. Okay. මට කාලය වෙලාව මිඩංගු වෙනවා අවධානය යොමු முழு කරන්න. மனதோடு මුළු සිතින් என்னை தேடுகையிலே මාව நீங்கள் සොයන කල கண்டறிவீர்கள். නුඹලා දැක ගන්නවා. அவர்கள் முழு மனதோடு தேடினதினாலே ඔවුන් මුළු සිතින් සෙවූ නිසා. Amen. Amen. அவர்கள் முழு மனதோடு தேடினதினாலே ඔවුන් මුළු සිතින් සෙවූ නිසා. தேவன் அவர்களுக்காக வந்தார், அவர்களுக்கு பதிலளித்தார். දෙවිදුන් ඔවුන් වෙනුවෙන් ආවා ඔවුන්ට පිළිතුරු දුන්නා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. எப்படி உங்களுடைய full concentration-ஐ நீங்கள் கர்த்தரில் கொண்டு ඔබ කොහොමද මේ සම්පූර්ණ අවධානය දෙවිදුන් වෙතට හරවන්නේ? Amen. ආමේන්. முதலாவது கேட்டு throw the mobile out somewhere. පළමුවේ මොබයිල් එක කොහේ හරි විසි කර දමන්නට ඕන. Amen. ආමේන්. நான் நிச்சயம் நான் கட்டுப்பாட்டில் இருக்க முடியும் என்று. මම හිතුවා මට මේ පාලනය කරගන්න පුළුවන් කියලා. Amen. சொல்றல கண்ணாடி எங்கேயும் வச்சிருவேன். සමහරට කන්නඩිය කොහේ හරි තියෙනවා. கண்ணாடியை ஒழுங்கி போனால் டிஸ்டர்ப் ஆயிடுமே. දැන් කන්නඩිය ගන්න ලයිට් ලැගියොත් අවහිර වෙනවනේ. சரி மொபைலே வாசிப்போம். හරි ඉතින් මොබයිල් එකේම බයිබලයේ කියවමු. மொபைலை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது මොබයිල් එකේ කියව ඉද්දි ஸ்ரீலங்காவில் ஒரு மெசேஜ் ලංකාවෙන් එනවා පණිවිඩයක්. GMI ஸ்ரீலங்கா, GMI ශ්‍රී ලංකා, GMI இந்தியா. GMI ඉන්දියා. அவங்களுக்கு நான் இங்கே ஜெபிக்கிற நேரம் மத்திய காலம் சாப்பிட முடியல. දැන් මම මේ යාඥා කරලා ඔවුන්ගේ උදෑසන ආහාර ඉවර වෙන වෙලාව. My mind diverts from that tendency. මගේ මනස එහෙ මෙහෙ යොමු වෙනවා. We cannot give a full concentration. සම්පූර්ණ අවධානය අපිට Every දෙන්න time බෑ. you read the Bible, බයිබලයේ කියවන සෑම God විටකම wants to give you revelation. දෙවිදුන්ට ඕනේ ඔබට එළිදරව්වක් දෙන්නට. God wants to take you deep. දෙවියන් වහන්සේට ඔබව ගැඹුරට ගෙන යන්න. என்னுடைய முழு மனதோடு අපේ මුළු සිතින් முழு concentration நாங்கள் கர்த்தரிடத்திலே போக பழக வேண்டும். මුළු අවධානයෙන් දෙවිදුන් වෙතට යමු. சரி. Amen. Hallelujah. Praise be to God. நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா හතරවෙනි බැලුවා ஓஷியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் கொஞ்சம் தள்ளிட்டு இடங்கள் நாங்கள் Amen. ඔසේ හතරවෙනි පරිච්ඡේදය. Amen. Hallelujah. Praise God. நீதியை சரிக்கட்டும் வரை அவரை தேடுகிற காலம். ධර්මිෂ්ඨකම ඉෂ්ඨකන තාක් උන්වහන්සේ සොයන ஆண்டவரே நீதியின் விளைச்சலை தருவேன். උන්වහන්සේ ධර්මිෂ්ඨකමේ பலதேவனுடைய நீதியின் விளைச்சலை அவர் தரும் வரை, நீதியை சரிக்கட்டும் வரை அவரை தேடுகிற காலம். ධර්මිෂ්ඨකම ඉෂ්ඨකන තාක්ම උන්වහන්සේ සොයන කාලයයි. அதாவது இடைவிடாமல் ஜெபிக்கிற பழக்கம் ஒன்று இருக்க வேண்டும். ඒ කියන්නේ නොකඩව යාඥා ஒரு කිරීමේ காரியத்தை குறித்து தேவனிடத்திலே நீங்கள் விசாரிக்க வரும் பொழுது, යම් කාරණයක් ගැන ඔබ දෙවිදුන් වෙත විමසන්න වෙන ஒரு විටදී தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கும் ඔබ பொழுது, දේව අභිමුඛයේ වාඩිව தேவன் அதற்கு மாறுத்தரம் கொடுக்கும் வரை அந்த காரியத்திலே நீங்கள் தேவனோடு இடைப்பட பழக வேண்டும். දෙවියන් වහන්සේ පිළිතුරු දෙන තාක් මේ කාරණා තුළ දෙවිදුන් සමග වාඩි වෙන්නට சில ඕන. வசனங்களை நாங்கள் தவறாக பயன்படுத்த பழகிட்டோம். සමහර වගන්ති අපි වැරදිව පාවිච්චි කරන්නට පුරුදු கர்த்தருக்கு වෙනවා. சித்தமானால் கர்த்தருடைய கருத்தினாலே வாய்க்கும். දේව කැමැත්ත නම් දේව හස්තයෙන් සිදු වේ. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். සියල්ල යහපත වෙනස සිද්ධ වේවි.
Amen. நான் எடுத்து சொல்றேன். මම සමහරටම කියනවා. டாக்டர் மொரிசர்லோ சேலஞ்ச் பண்ணார். ડોક્ટર මොරිසර්ලෝ අභියෝගයක් කළා. மறுமொழி இல்லாத ஜெபம் இருக்க கூடாது. පිළිතුරක් නැති යාඥාවක් තිබෙන්න உலகம் ඕනේ. படித்தால் கர்த்தர் பேச வேண்டும். ගණනමෝ දෙවිදුන් කතා කරන්න ඕනේ. Challenge. ඒක අභියෝගයක්. It's a great ඒක challenge. උතුම් අභියෝගයක්. நாங்க சோர்ந்து போயிடுவோம். අපි ඇවිල්ලා අදහිරේමත් වෙනවා. ஒரு நாளைக்கு கேட்டு பார்ப்போம், ரெண்டு நாளைக்கு கேட்டு பார்ப்போம். දවසකට ඉන්නනවා දෙකකට ඉන්නවා. லூக்காலின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ලූක් සුභාරංචි 18 වෙනි පරිච්ඡේදය අපි දකිනවා. නසලංකර උපමාවක් ஒரு කියුවා. விதவை தனக்கு நியாயம் கேட்டு ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதிட்ட போயிருக்கிறார். ඒක අධර්මිෂ්ඨ විනිශ්චයකාරයෙක් ළඟට වැඳුවා තමාගේ යුක්තිය ඉල්ලා ගියා. அவள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அங்க போய் நிற்கிறார். දිගටම සෑම දිනකම ඔහු ඉදිරියේ සිට ගත්තා. அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொல்லுகிறார், ඒ අධර්මිෂ්ඨ විනිශ්චයකාරෝ කියනවා இந்த 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 ஸ்திரீ என்னை தொந்தரவு செய்யாதபடி මේ ස්ත්‍රිය මට කරදර නොකරන நான் ලෙස அநீதி செய்கிறவன் என்று அறிந்து මම අධර්මිෂ්ඨ බව දැනගෙන அவள் தொடர்ந்து வருகிறாள். ඒ දිගටම தொடர்ந்து ஒரே கோரிக்கையை போட்டுக்கொண்டே இருக்கிறாள். එකම ඉල්ලීම இவளுக்கு කරනවා. தொந்தரவு செய்யாதபடி අය කරදර නොකරන ලෙසට நான் இவளுக்கு நீதி வழங்க මම வேண்டும். ඇයට විනිශ්චය කරන්නම්. கானானிய ஸ்திரீ வந்த பொழுது சீஷர்கள் சொல்லுகிறார், කාරණේ ස්ත්‍රිය පැමිණිද්දී ගෝලයන් இந்த ஸ்திரீகளை தொந்தரத்தா படுத்தாதபடி ஏதாவது சொல்லி அனுப்பும் அல்லது செய்தி அனுப்பும். ස්ත්‍රිය අපිට කරදර නොකරන ලෙස මොනවද කියන්න ස්වාමිනී කියලා ඇයට උන්වහන්සේට උන් කිව්වා. லூக்கா 18 ஆண்டவர் சொன்ன உமை இடைவிடாமல் ஜெபிக்கிற பலன். ලූක් 18 උන්වහන්සේ කිව්ව උපමා කතාව නොකඩව යාඥා කිරීම ගැන. ஆவியில் ஏறி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது 10 பாட்டு பாடினா தான் சொல்ல ஒரு மாதிரி எதிரும். ආත්මෙන් පූර්ණව යාඥා කරන්න ඕනේ කියද්දී ගීතිකා 10ක් ගායනා කරපුවා පස්සම නිකන් අමුත්තක් இடைவிடாமல் தேவனோடு இணைந்து நிற்கிறவர்களாய் இருக்கிறோம். නොකඩව යාඥා කිරීම පුරුදන නොකඩව දෙවිදුන් සමග සම්බන්ධ වෙන්නට ඕන. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise be to God. Until you see the results. ඔබ ඒ පිළිතුර දකින්න Because the way that you have to stand, அது meaning என்ன சொன்னால், දැන් ඒකේ අරුතය කුමක්ද නම් you have to you should be able to demand, I have the right to have this. God answer to this. ඔබට පුළුවන්කම තියෙනවා ඉල්ලුම් කරන්නට මට උරුමය තිබෙනවා මේක ලබා ගන්න කියලා. එතන වෙලිය දේවරුடைய நீதியாகி. කී දෙනෙක් ඔබ දේව ධර්මිෂ්ඨයෙක් කියලා ඉන්නවද? You have to take a right stand to ask for the right thing with God and He will answer you. ඔබ නියම පියවර අරගෙන නියම දේ ඔබ ඉල්ලාදී දෙවිදුන් ඔබට පිළිතුරු සපයනවා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. God wants it that way. දෙවියන් වහන්සේට ඕන. நான் நெடுக நான் அதிசயிப்பேன். මම සමීතම පුදුම වෙනවා. அந்த இளைய குமாரன் வந்து என்ன கேட்டான்? ඒ බාල පුත්‍රයාගේ කුමක්ද ඉල්ලුවේ? என்ன கொஞ்சம் தாருங்க கேட்டாங்க. මට ටිකක් දෙනවද කියලා දෙල්ලුවේ? No. නෑ. என்னுடைய சுதந்திரத்தை எனக்கு நீ தர வேண்டும். මගේ උරුමය ඔබ මට දෙන්නට ඕන. I love that. මං කැමතියි ඒකට. Because he knew what belongs to him. එදින ඔහු දැනගත්ත කුමක්ද ඔහුට උරුම කියලා. அவனுக்கு என்ன உறுதி இருக்குது அவனுக்கு? ඔහුට කුමක්ද උරුමය කියලා ඔහු දන්නවා. Hallelujah. Hallelujah. Praise be to God. සාන ප්‍රශංසා වේවා. தகப்பன் தடுக்கல. පියා ඒකට බාධා කළෙත් නැහැ. அவனுக்கு கொடுக்கிறார். ඔහු ඒක දුන්නා. Because he was the rightful hire. அவன் சுதந்திரவாளியா இருக்கிறான். එදින උරුමකාරයෙක්ව සිටියා. நாங்கள் போகும்பொழுது எங்களுக்கு தெரிய வேண்டியது நான் கேட்கிறது சரி அப்படியா? ඉතින් අපි අත්‍යවදීම අපිවකට දැනගන්න ඕනේ අපි ඉල්ලන දේ හරිද වැරදිද කියලා. ஆண்டவரே உமக்கு சித்தமானால். ස්වාමිනේ ඔබ කැමතිසේක් නම්. Amen. Amen. Because we have a doubt. එදින අපිට සැකය තිබෙන නිසා. There are things. යම් කාරණාවක් තිබෙනවා. උන්වහන්සේ කැමැත්ත. அவருடைய சித்தத்தை கேட்டு. කැමැත්ත යාඥා කර දේවල්. නමුත් තමන් දේවල් තිබෙනවා. මේක මගේ උරුමය. ஆண்டவர் சொன்னார் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் நாய்களுக்கு போடக்கூடாது. උන්වහන්සේ කිව්වා බල්ලන්ගේ රොටි රැගෙන දරුවන්ගේ රොටි රැගෙන බල්ලන්ට දෙන්න ඕනේ නැහැ. பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். පළමුවෙන් දරුවෝ දැනගන්න ඕන. டேபிள்ல அப்பம் இருக்குன்னு தெரிய வேண்டும். ඒ මේසේ රොටි තිබෙනවා දැනගන්න ඕන. கேட்க தெரிய வேண்டும். උරුමයෙන් ඉන්න දැනගන්න ඕන. சாப்பிட தெரிய வேண்டும். ඒක අරගෙන කන්නත් දැනගන්න ඕන. நீங்க வீட்ல சாப்பாடு செய்து மேசையில வச்ச அப்புறம் புள்ள வயித்துல தலை கொள்ளிவா பசிக்குது என்ன செய்யறது தெரியாது. ගෙදර කෑම මේසේ තිබ්බාම මේ බඩ අත ගන්න මොනවා කන්නද දන්නේ නැහැ කියලා. Amen. Hallelujah. Hallelujah. ஐந்தாவதாக පස්වෙනුව
You have to pray, you have to learn to pray in unity. ඔබ එක්සිත්ව යාඥා කරන්නට දැනගන්නට ඕන. ஒருமுகப்பட்டு එක්සිත්ව 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். දෙක ලේකම් 23 වෙනි වගන්ති අපි දකින්න පුළුවන්. அவர்கள் ஒருமுகப்பட்டு தேவனுடைய முகத்தை தேடினார். ඔහු එකසිතකින් දෙවියන් වහන්සේගේ මුහුණ சூழ்நிலை அப்படியான ஒரு சூழ்நிலையா இருந்தது. ඔවුන් සිටි වාතාවරණය වැනි වාතාවරණයක්ව තිබුණා. அவர்களிடத்தில் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். அவருக்கு எதிராக 10 லட்சம் பேர் வந்தார்கள். ඔවුන් ළඟ ලක්ෂ 8ක් හිටියා. උන්ට විරුද්ධව ලක්ෂ 10ක් ආවා. சோ அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை தேடுகிறார்கள். ඉතින් ඔවුන් එක්සිත්ව දෙවිඳුන් සේවා. அந்த பெரிய சேனைக்கு எதிராக எங்களால போக முடியாது. සෝමිනේ මහා සේනාවට එරෙහිව අපිට යන්න බෑ. பலவீனனுக்கும் பலவானுக்கும் உதவி செய்வது உம்மாலே ஆகும். දුර්වලයටත් බලහීනයටත් උපකාර කරන්න ඔබට පුළුවන්. அவர்கள் ஒருமுகப்பட்ட பொழுது ඔවුන් එක්සිත් වුණ විටදී කොහොමද උනේ? கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். දෙවියන් වහන්සේ ඔවුන් වෙනුවෙන් යුද්ධ කළා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சங்கீதம் 133 சொல்லுகிறது. ඊට 133 කියනවා சகோதரர்கள் ஒருமித்து சகோதரர்கள் ஒருமித்து இருப்பது, அதாவது ஒரு நோக்கத்தோடு ஒரு கருத்தோடு ஒரே சிந்தைக்குள்ளே සහෝදරයන් එකඟව වාසය කිරීම එකම සිතුවිල්ලෙන් එකම අරමුණක ஒருமித்து வாசம் பண்ணுவது நல்லது. එක්සිත් වීම එකමුතු වීම යහපත්க்கு தெரியும். යක්ෂයා දන්නවා. தேவ ஜனங்கள் ஒருமனப்படும் பொழுது தேவன் அவர்களோடு நிற்கிறார்கள். දේව ජනයා එක්සිත් වද්දී දෙවියන් වහන්සේන් සමග ඉන්නවා කියලා. அதுதான் பிசாசு எங்களுக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. ඒක තමයි යක්ෂයා අපිට ප්‍රශ්න ගෙනෙන්නේ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. என்றால் பிரச்சனை வரும் பொழுது அங்கு ரெண்டு விதமான தரிசனம் வருது. එදින ප්‍රශ්නයක් එද්දී දෙආකාර දර්ශනයක් එනවා. சொன்னாங்களே தேவனை தேடும் பொழுது இப்ப நாங்க சபைக்கு கூடி வருகிறோம், தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி, தேவ பிரசன்னத்தை காணும்படி. දැන් අපි සභාවට එනවා දෙවියන් වහන්සේගේ හඬ අසන්නට අභිමුඛයෙන් දකින්නට. ஒரு மனப்பாட்டோடு நாங்கள் இருப்போமானா අපි එක්සිත්ව අපි සිටිනවා. දෙවිඳුන් එළිදරව් වෙනවා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise be to God. සන ප්‍රශංසා වේවා. ஒருமனப்பட வேண்டும் என்று சொன்னார். අපි එක්සිත් වන්ට ඕනේ නම් என்னை தாழ்த்த பழக. අපව යටත් කරන්නට ඕන. Amen. Amen. Hallelujah. Hallelujah. எங்களை தாழ்த்தாமல் எங்களுக்குடைய ஒருமனப்பாடு வரும். අපි යටහත් නොකර අප තුල එක්සිත්කමක් ඉන්නේ නැහැ. அதன் செப்பனியாவின் 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ඒක තමයි செப்பனிයා දෙවන පරිච්ඡේදය අපි 5வது වසனம் சொல்லுகிறது. පස්වෙනි වගන්තිය කියනවා. என்னை தேடுங்கள். මාව සොයා පල්ලා. தேவனை தேடுங்கள். දෙවිඳුන් සොයන්න. நீதியை தேடுங்கள். ධර්මිෂ්ඨකම සොයන්න. மூன்றாவதாக தாழ்மையை தேடுங்கள். තුන්වෙනුව කියනවා යටහත්කම தாழ்மையை සොයන්න. தேடினால் தன் தேவனை நாங்கள் காண. යටහත්කම සේවතම දෙවිඳුන් අපි දකින්න පුළුවන්. எங்களுக்குள்ளே தாழ்மை இல்லை என்று சொன்னால் இந்த இடத்திலே தேவன் நிற்க முடியாது. අප තුල යටහත්කම නැත්නම් දෙවිඳුන් එතන ඉන්නට බෑ. அவருடைய சிங்காசனத்தில் ஒரு காலை உடைத்து போட்டு ஆண்டவரே இதில் ஏறி உட்காரும் என்று சொல்ற மாதிரி. අපි නිකන් උන්වහන්සේ සිංහාසනයේ එක කකුලක් කඩලා දාලා ස්වාමිනී මේකේ වැඩ හිඳින්න කියනවා වගේ. சித்தமான சிங்காசனத்தில் 4 காலை கொடுத்து நான் பேசுறேன். දේව කැමැත්තන සිංහාසනේ කකුල් හතර ගැනත් මම කතා කරන්න දවසකට. Amen. Hallelujah. சரி டைனிங் டேபிள்ல பாத்தீங்கன்னா நாங்க இருக்கைக்கு கொஞ்சம் கவனமா இருப்போம். காலுட ஜெரிக்கோல சரி ஜெரிக்கும். කෑම වේසි අපි වාඩි වෙද්දී හරි පරිස්සම් වාඩි වෙනවා කකුල් හතර තියෙනවාද කැඩිලාද කියලා. සාන ප්‍රශංසා. Hallelujah. Hallelujah. தாழ்மை ஒருமனப்பாட்டுக்கு தாழ்மை முக்கியமா. එක්සිත්කම සඳහා යටහත්කම. எத்தனையோ காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். This is the basic. තවත් බොහෝ දේ අපි දකින්න පුළුවන් මේක තමයි මූලික දේ. முழு மனதோடு, මුළු හදවතින්, முழு இதயத்தோடு, මුළු සිතින්, முழு நோக்கத்தோடு මුළු අරමුණෙන් நாங்கள் அவரை தேட. අපි දෙවිඳුන් සොයන්නට ඕන. Amen. Amen. அதிகாலையிலே அவரை தேட. අලුයම උන්වහන්සේ සොයන්නට When ඕන. you are fresh to receive the new revelation. අලුත් දෙලිදර ලබා ගන්නට ඔබ නැවුම්ව සිටින්න. உபவாசம் என்று சொல்லுகிறது. දැන් උපවාසය කියන්නේ உபவாசம் என்று சொல்றது வல்லமை உள்ளது என்று சொல்லப்படுகிறது. උපවාසයේ බලවත් කියලායි කියන්නේ. நீங்கள் உபவாசிக்கிறதுனால கர்த்தருக்கு ஏதாவது பிரயோஜனம்? ඔබ උපවාසයෙන් ඉඳීමේ දෙවිඳුන්ට ප්‍රයෝජනයක් නැහැ. நாங்கள் எங்களுடைய சரீரத்தை நாங்கள் ஒடுக்குகிறோம். අපි අපේ ශරීරය දමනය කරගන්නවා. சொல்றேன், சரீரத்தை நான் ஒடுக்கினேன். ගිරියකරු කියන මගේ ශරීරය මම දමනය කරේ. சரீரத்தில் உள்ள ஆசைகள், ශරීරයේ ආශාවන් අවශ්‍යතාවය எல்லாவற்றையும் ஒடுக்கிறேன். මේ සියල්ල දමනය කරමි. நான் அவரை கிட்டிச் சேர்ந்தேன். මම උන්වහන්සේට ළඟා වන්නේ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. எங்களுக்குள்ளே ஒருமனப்பாடு வேண்டும். අප තුල මේ සිත්කම ඕනේ. Amen. Amen. இந்த வயிற்றுக்கும் இந்த மனசுக்கும்
මගේ උදරයට බඩටයි මගේ සිතටයි இந்த வாய்க்கும் இந்த உணர்வுக்கும் எல்லாம் முற்றுமை வரணும். மகே. கர்த்தரை நான் தேட போறேன். මගේ මුඛයටයි හැඟීම් වලට එක්සෙන්කමක් ඕනේ දෙවිදුන් මම සොයන්ට යනවා කියා. காலையிலே சாப்பிடாத எனக்கு தலைவலி. උදෑසන කෑවේ නැත්නම් හිසේ දදය. ஆனால் உபவாச நாட்களில் தலைவலி வராது. නමුත් උපවාසයේ කාලේදී මට හිසේ දද එන්නේ නැහැ. ஏன்? ඇයි? We come in agreement. අපි එක්සිට් වෙනවා. Amen. ආමේන්. காலையில எழும்பின உடனே we come to agreement. උදෑසන අවදින ගමන් අපි එකඟතාවයකට එනවා. Today we are going to fast. අද උපවාසයෙන් අපි ඉන්ට යනවා කියලා. அப்படி இல்லாட்ட එහෙම නැත්නම් 10 மணிக்கு கேஸ் வரும். 10ට අන්න නගිනවා ගෑස්. Hallelujah. Hallelujah. Praise be to God. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விசை எழுதுங்க. මොහොත දේවාභිමුඛ නැගී සිටින්න. எந்த பகுதியிலே நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை. කොයිම අංශයක ඔබ සිටියත් කමක් නැහැ. We all have a battle mind. අපි හැම කෙනාටම පොරබැඳීමේ සිතුවිලි We තිබෙනවා. all have our struggles in life. අපි හැම කෙනාටම ජීවිත පොරබැඳී ගැටලු We තියෙනවා. have a lot of demands in life. ජීවිතේ බොහෝ ඉල්ලීම් අභියෝග තිබෙනවා. Amen. Amen. Hallelujah. හලෙලූයා. Praise be to God. සන්ප්‍රශංසා. ஆவியானவர் எந்த பகுதியை காண்பிக்கிறார்? ශුද්ධාත්මනාසේ කොයි අංශයේද Just පෙන්නන්නේ? give it to God. උන්වහන්සේට දෙන්න. ஆண்டவருக்கு ஆண்டவரே. කියන උන්වහන්සේට ස්වාමීනි கேட்ட இந்த வார்த்தைக்குள்ளாக මම ඇසූ මේ වචන තුළ ஆண்டவரே நான் நிற்க வேண்டிய பகுதியை அல்லது திருத்த வேண்டிய பகுதியை நம்மிடத்திலே கொண்டு வர මම සිටිය යුතු ස්ථානය නිවැරදි කරන්න ඕන ස්ථානය මම ඔබ වෙතට நாங்கள் ගෙනියනවා. இன்னும் கர்த்தரை கிட்டி சேர்வேன். අපි තවත් දෙවිදුන්ට ළඟාවන්න ඕන. I feel God has a lot of things to tell us and reveal to us. මට හැඟෙනවා දෙවියන් වහන්සේට බොහෝ දේ තිබෙන අපිට කියන්න எங்களுடைய வாழ்க்கையை குறித்து මගේ අපේ ජීවිතය எங்களுக்காக ගැන அவர் செய்ய போற விரும்புகிற අප காரியம் තුලින් උන්වහන්සේ කරන්න යන දේවල් ගැන දේශයන් ගැන திறப்பின் வாசலில் நிற்க வேண்டியவர்கள் நாங்கள். කඩුල්ලස්සන සිටිය යුත්තේ අපි. தானியேலுக்கு ஆண்டவர் காண்பித்திருக்க வேண்டும். දානියෙල්ට උන්වහන්සේ தேசத்தினுடைய பாவங்களை දේශී පාපයන් தேசத்தினுடைய காரியங்கள் දේශයේ அதை කාරණා அவர் ஒவ்வொன்றாக கர்த்தரிடத்திலே சொல்லிக் கொண்டு வர එක දෙවියන් වහන්සේට කියමින් God ආවා. wants you and me to come to him like that. දෙවියන් වහන්සේට මේ වගේ ඔබයි මමයි උන්වහන්සේ වෙත So එනවා. ask the Lord, ආண்டවරේ, ඉල්ලන්න ස්වාමීන් වහන්සේගේ நான் ස්වාමීනි வருகிறேன் ஆண்டவரே. මම එන්නේ ස්වාමීනි நான் வருகிறேன். මම එන්නේ ස්වාමීනි இயேசுவை நான் உம்மிடத்திலே මගේ வருகிறேன் ஆண்டவரே. යේසුනි මම ඔබ වෙත என் එන්නේ பலவீனங்களை ஆண்டவரே මගේ දුර්වලකම් உமக்கு ස්වාමීනි முன்பாக நான் கொண்டு ඔබ வருகிறேன். ඉදිරියට මම ගෙනෙන්නේ என்னை ஆராய்ந்து මම பாருங்கள் විමසන්න ස්වාමීනි ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாருங்கள். දෙවිදුනි මම විමසන්න உம்மை கேட்க முடியாமல் ඔබට අසන්ට බැරිව எலியா உமது சத்தத்தை கேட்க முடியாமல் එලියා ඔබගේ හඬ අසන්ට அவனுடைய බැරිව உணர்வுகள் எப்படி அவனை ඔබගේ கட்டுப்படுத்தினார் හැඟීම් කොහොමද ඔබ දමනය அதுபோல කළේ? எங்களுடைய உணர்வுகள் ඒ ஆண்டவரே, වගේ ස්වාමීනි ඔබ හැඟීම් எங்களுடைய சரீர தேவைகள் ஆசைகள் අපේ ශාරීරික எங்களுடைய கற்பனைகள் சிந்தனைகள் අපේම සිතුවිලි எங்களுடைய කල්පනාවල් வியாகுலங்கள் ஆண்டவரே අපේම ව්‍යාකූලත්වයන් ஆண்டவரே உமது சத்தத்தை கேட்க ස්වාමිනී கூடாது ඔබගේ හඬ අසන්ට බැරිව බාධා කරන්නේ unsettled mind ස්වාමිනී ඒ විකෘති වුණු හදවත பல சிந்தனைகள்னாலே சிக்கும் විවිධ සිතුවිලි වලින් විකෘතව சகல விகாரமான காரியங்களால் බොහෝ අනවශ්‍ය දේවල් ස්වාමිනී படுக்கைக்கு போகும் பொழுது நிம்மதி இல்லை, எழுந்தும் பொழுது நிம்மதி இல்லை. ඉතින් නින්දර යන වෙලේ සනසුමක් නැත්නම් අවදි වෙන්නේ வாழ்க்கையை සනසුමක් குறித்த නැත பயம் ජීවිතය ගැන බිය ஆண்டவரே காலையில் எழுந்தும் பொழுதே வந்துகிறதா ස්වාමිනී දැසන අවදි වෙද්දිම එනවනේ ස්වාමිනී உலகிலே வந்து தெளிந்த ஆண்டவரே அமைதலோடு வந்து நிற்க முடிவதில்லை. ඔබ වෙතන සංසුන්ව එන්නට බැරිව තිබෙනවනේ உம்மிடத்திலே வருகிறோம் ஆண்டவரே, ඔබ වෙත දෙනවා ස්වාමිනී உம்மிடத்திலே வருகிறோம் ஆண்டவரே. ඔබ වෙත දෙන්නේම ස්වාමිනී நாங்கள் அறிவடையவும் தெளிவடையவும் අපි දැනුම ලබන්න පැහැදිලිකමක් ලබන්න தரிசனத்தை பெற்று திறப்பிலே நிற்கவும் எங்களை ஆதரிக்கிறீர்களா? දර්ශනය ලබා කඩුලසලෙන්ට අපි කැදෙව්වනේ We just surrender to you, Lord. අපි ඔබට බාර වන්නේ எங்களுடைய சுயத்தினால் முடியாது. අපගේ මමත්වයේ නොහැකි நாங்கள் பாடினது போல ஆண்டவரே, අපි ගැයූ විසින් பலனும் அல்ல பராக்கிரம் அல்ல, බලීන්වත් බල පරාක්‍රමයෙන්වත් නොවේ உமது ஆவியினால் ஆகும். ඔබගේ ආත්මයෙන් සිද්ධ වේ ஆவியானவருக்கு விட்டுக் கொடுங்க. ශුද්ධාත්මනාස්රීට දෙන්න இந்த வெளியில ஆவியானவருக்கு விட்டுக் கொடுங்க. මේ බුදු ශුද්ධාත්මනාස්රීට දෙන්න ஆவியானவர்களோடு இடைப்பட்டு ශුද්ධාත්මනාස ඔබ සමග ක්‍රියා කරපොනේ just release yourself. ඔබ ඉඩහැර දෙන්න அன்று சொன்ன பதவினா කියන්නේ ස්වාමිනේ මම දුර්වලයි I'm just weaker vessel. මම ඇවිල්ලා දුර්වල බඳුනක් ස්වාමිනේ Lord, I struggled මම පොරබඳිනවා I struggled down, Lord. මම බොහෝ විට පොරබඳිනවා
உமது பாதத்திலே விழுகிறேன் මම ඔබගේ පාවල වැටෙන්නේ மனுஷருக்கு முன்னாக ஆண்டவரே මනුෂ්‍ය ඉදිරියේ ஆண்டவரே நான் விழப் போவதில்லை ஆண்டவரே මම වැටෙන්නේ නැහැ ஆனால் உமக்கு முன்பாக நான் නමුත් ඔබ ඉදිරියට මම ආවෙමි என்னை தூக்கி நிறுத்தக்கூடியவர் நீ මාව ඔසවන්න පුළුවන් ඔබ පමණයි Sulla marrecaba shandala bakatala roko boko sheketele mela katila malatole rama shandala balaba ஒரு சைக்கிளோ எதிகள் ஆண்டவரே ඕතදයන්ත ස්වාමියන් ස්වාමිනී குழாய் வரட்டு மாண்டவரே ඔබගේ බලය මා තුළ පැමිණේවා ஆவியின் பலன குழாய் வரட்டு மாண்டவரே ආත්මික බලය මා just තුළ take over me o lord මාව රැගෙන යන්න take ස්වාමිනී control over me o lord මාව පාලනය කළ මැනව ஆண்டவரே என் உணர்வுகளுக்கு மேலாக நீ கர்த்தாவே ஆளுகை මගේ හැඟීම්වලට වඩා ඔබ මා රාජ්‍ය කරන්න என் கற்பனைகளுக்கு மேலாக මගේ සිතුවිලි කල්පනාවලට වඩා my lord මගේ දෙවිතුනි මගේ ස්වාමිනී Shalama baba මහානි කරන ස්වාමිනී හලෙලූයා ஆண்டவரே என் சர்வ புத்தியை அகற்றுங்க ஆண்டவரே ස්වාමිනී මාගේ මානසික සිතුවිලි පහ කරන්න வார்த்தைகள் ஆண்டவரே ඔබගේ වදන් ස්වාමිනී வார்த்தைகள் ஆண்டவரே ඔබගේ වදන් ස්වාමිනී ஒரு வார்த்தைகள் ஆண்டவரே ඔබගේ වදන් ස්වාමිනී தரிசனங்களை உறுதிப்படுத்தட்டும் ඔබගේ දර්ශන ස්ථීර කරත්වා என் நடையை உறுதிப்படுத்தட்டும் ஆண்டவரே මගේ ගමන ස්ථීර කරත්වා என் பொறுப்புகளை உறுதிப்படுத்தட்டும் මගේ වගකීම් ඉෂ්ට කරත්වා Thank you Lord God. ස්තුතියි ස්වාමිනී Sholama shikatala bakatala balama. ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே ස්වාමිනී මේ நீ கொடுத்த විනාඩියේ வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு ඔබ දුන්න වදන් நாங்கள் ලබා புறப்பட்டு போகிறோம் ஆண்டவரே අපි පිටත් இந்த යන්න வசனங்கள் இந்த படிகளிலே விழுந்து விடாதபடி මේවා ස්වාමිනී பெண்களிலே விழுந்து விடாதபடி ஆண்டவரே அதை ஆவியிலே பெற்றுக்கொண்டு போகிறோம் ඒවා ஆண்டவரே මේ ලබාගෙන அதனை යන්න பலனை கொண்டு வரும் வரை ඒවා ஆண்டவரே බොහෝ ඵල ගෙන දෙන තාක් Marama shakama katala makatala makatala balama. Loko boko sheketele ஆண்டவரே உலகத்தை விட்டு ස්වාමිනී ඔබ විට අප පාරවන්නේ ஓ ஷலமதி මහිමය වේවා புறப்படுன்னு சொன்னவர் நீ පිටත් යන්න කියා කිව්වේ ඔබයි இருப்பேன் என்று சொன்னவர் நீ ඔබ සමග සිටීමේ කියා කිව්වේ ඔබයි ஆண்டவரே அந்த விசுவாசத்தின் உறுதியை தருகிறபடினால் ස්වාමිනී ඇදහිලි ස්ථීරභාවය දෙන නිසා ස්තුතියි ஒவ்வொருவரோடு கூட එකිනෙකා සමග සිටිනු මැනව ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்க එකිනෙකා බාර කරමු தொடர்ந்து வழி நடத்த දිගටම මඟපෙන්වන්න ஒரு சமூகத்துக்கு வர நேரம் எல்லாம் ஆண்டவரே ඔබගේ අභිමුඛණයට කාලය නොමැති வாட்சியோடு காத்திருந்து ஓடி வருகிற நேரங்களாய் මාසේ බලාසිර දූගෙන යන කාලයන් වේ நேர போக்குக்காகவோ சாக்கு போக்குக்காக இல்லாமல் கடமைக்காக இல்லாமல் යුතුයකමක් නිසා හේතුඵල නිසා ස්වාමිනී වෙනුවෙන් නොවි உம்மிடத்தில் இருந்து திசைகளை பெற்றுக் கொள்ளும்படியா ඔබගේ සිට දිශාවක් ලබා ගන්න පිණිස ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. බාරගන්න ස්වාමිනී நன்றி என்று சொல்லுகிறோம் ස්තුති කියා කියන්නෙමු Thank you for joining us. If you would like to hear the full sermon by Reverend Robert Mitranesan, please contact us at 00965 55638119 and write to us at gmichurch@gmail.com. May God